தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் அக்டோபர் 1, 2024 செபி கிட்டேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அந்த சர்க்குலரில் பார்த்தீங்க அப்படின்னா F&O ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறையா புது ரூல்ஸை அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ் எப்பயிலேருந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஜூலை 30, 2024 செபி ஒரு கன்சல்டேஷன் பேப்பரை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கன்சல்டேஷன் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா F&O ட்ரேடிங் ரிலேட்டடாக நாங்கள் நிறைய புது ரூல்ஸை அமல்படுத்தலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஆகஸ்ட் 10, 2024 நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் அந்த கன்சல்டேஷன் பேப்பரை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த கன்சல்டேஷன் பேப்பர் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை தான் அக்டோபர் 1, 2024 சர்க்குலர் மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டா F&Oட கான்ட்ராக்ட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலேருந்து 10 லட்சம் ரூபாய் இருக்கு. நவம்பர் 20, 2024 அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் வேல்யூவை 15 லட்சத்திலேருந்து 20 லட்சமா இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸோட லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அவங்க வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டில ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அடுத்த மணியோட காலையும் புட்டையும் நீங்க செல் பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நவம்பர் 20, 2024 அப்புறம் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். பிகாஸ் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25, அதாவது ஒரு லாட் அப்படிங்கிறது 25 குவான்டிட்டி. நவம்பர் 20, 2024 அப்புறம் 25லேருந்து லாட் சைஸை 60 வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே போல் பேங்க் நிஃப்டி இப்போ லாட் சைஸ் வந்து 15, அதை 30 சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபின் நிஃப்டி 25லேருந்து 65 சேஞ்ச் பண்ணுறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மிட் கேப் நிஃப்டி 50லேருந்து 115 இன்க்ரீஸ் பண்றாங்க. சென்செக்ஸ் வந்து 10லேருந்து 20 ஆகும். பேங்க் எக்ஸ் வந்து 15லேருந்து 25 ஆகும் லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இதன் விளைவு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 20, 2024 அப்புறம் நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். 10 லட்சம் ரூபாய் இருந்தா தான் நீங்க ஆப்ஷன் செல்லிங் பக்கமே உங்களால போக முடியும். ரெண்டாவது, இன்ட்ராடே பொசிஷன் லிமிட்டை வந்து மானிட்டர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா F&O ட்ரேடர்ஸ்க்கோ இல்லை நார்மல் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ இந்த இன்ட்ராடே பொசிஷன் லிமிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே தான் மானிட்டர் பண்ணுறாங்க. ஏப்ரல் 1, 2025 முதல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ட்ரேடிங் டே நடக்குது இல்லையா, பிட்வீன் த கேப் ஒரு நாளைக்கு 4 தடவை வந்து மானிட்டர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செபி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் மேக்ஸிமம் இவ்வளோ பொசிஷன் தான் வச்சிருக்கணும், ஒரு புரோக்கர் வந்து இவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் தான் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற லிமிட் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லிமிட்டை வந்து புரோக்கரோ இல்லை கிளைண்டோ பிரீச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால புது பொசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பொசிஷனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து 5% ஆகும், புரோக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% இருக்கு. இந்த லிமிட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து மானிட்டர் பண்றாங்க. இனிமே வந்து அந்த ட்ரேடிங் நடக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இடையில வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவையோ 5 தடவையோ அந்த பிட்வீன் த கேப்ல வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது ஏப்ரல் 1, 2025 இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. மூணாவதாக ஆப்ஷன் பையிங்கோட பிரீமியம் அப்ரண்டாவே இனிமே கலெக்ட் பண்ண போறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில புரோக்கர்ஸ் மட்டும் இப்போ ஆப்ஷன் பையிங் நம்ம பண்றதுக்கு வந்து லீவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டாப் புரோக்கர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் மட்டும் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1, 2025 அப்புறம் ஆப்ஷன் பை பண்றதுக்கு எந்த விதமான லீவரேஜும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு புரோக்கர் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ரூல் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிகாஸ் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது தானே. சோ நீங்க வழக்கம் போல ஆப்ஷன் பையிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நாலாவது ரூல், எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நீங்க அடிஷனல் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு பொசிஷனை ஷார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வொலாட்டிலிட்டி ரொம்ப வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் சொல்லக்கூடிய அதாவது இஎல்எம் வந்து 2% வந்து நீங்க அடிஷனலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா யாரெல்லாம் ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராடல் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு அடிஷனலா மார்ஜின் வந்து நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மினிமம் ஒரு 10 லேக் இருந்தால் தான் உங்களால ஆப்ஷன் செல்லிங்கே பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்னா என்ன? ஷார்ட் பொசிஷன்ஸே கிரியேட் பண்ண முடியும். அதுலயும் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா 2% வேற நீங்க மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பிரி கான்ட்ராக்டை லிமிட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் 2 விதமான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 4 இண்டிசஸ் வந்து வீக்லி எக்ஸ்பிரிக்கு அலோ பண்றாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி. அதே போல பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் அண்ட் பேங்கெக்ஸ் அலோ பண்றாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் ஒரு இண்டிசஸ் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பிரி அலோ பண்ணணும் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதி பிஎஸ்சி ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரியா வந்து சென்செக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்எஸ்சியை பொறுத்தவரையும் 4 இண்டிசஸ்ல இருந்து ஏதாவது ஒரு இண்டிசஸை வந்து வீக்லி எக்ஸ்பிரிக்கு அலோ பண்ணணும். அவங்க இன்னும் டிசைட் பண்ணல. அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 20, 2024 இருந்து அமலுக்கு வரப்போகுது. இதை நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவம்பர் 20, 2024 இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிசஸை தான் வந்து வீக்லி எக்ஸ்பிரிக்கு அலோ பண்ணணும். இப்போ என்எஸ்சியை பொறுத்தவரை நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பிரியா இருக்கும். மற்ற எல்லா இண்டிசஸ் இண்டெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரி மட்டும் இருக்கும். பிஎஸ்சியை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பிரியா இருக்கும். மற்ற எல்லா இண்டிசஸும் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பிரியா இருக்கும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு கிடைக்கிற கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட் பிப்ரவரி 1, 2025க்கு அப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீக் எக்ஸ்பிரியில நம்ம செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரியில நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அது பிப்ரவரி 1, 2025ல இருந்து கிடைக்காது. உங்களுக்கு ஃபுல் மார்ஜின் இருந்தால் தான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா எக்ஸ்பிரி டேல ட்ரேட் பண்ற ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த ஓவராலா பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு சேடான ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்ல தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ரூல்ஸை ரொம்ப டைட் பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 கம்மியாயிரும். யாருக்கிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்கோ அவங்களால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே என்னென்ன ரூல்ஸ் எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கறத ஒரு சார்ட் மூலமா நான் கொடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.